மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். ஓகே, இயேசு அப்படின்னு தமிழில் நாம் சொல்கிறோம். ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று வருகிறது. அந்த எபிரேய மொழியில் யெஷுவா, யோசுவா, யெஷுவா அப்படின்னு வருது. இயேசுவுக்கு யெஷுவான்னு தான் அந்த எபிரேய மொழியில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த வார்த்தைகள் சில சமயத்தில் ஜம்புல்டாக மாற்றி மாற்றி வரும். அது இயேசுவை தான், யெஷுவான்னா இயேசுவை தான் குறிக்கிறது. அதனால் அதில் குழப்பம் நமக்கு வேண்டியதில்லை. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றும் கூட கர்த்தர் நம்மோடு பிட பேசுவார். அதனால் வேறு யாரோ அல்ல, என் பைபிள் கேரக்டர்ஸ் கூட மற்ற மனிதர்கள் அல்ல, பைபிளில் பேசி இருக்கிறவங்க, அதில் பைபிளில் சொல்லப்பட்ட ஆட்கள் அவங்களெல்லாம் கூட இல்லை, இயேசுவே கூட இப்பொழுது நேரடியாக நம்மோடு கூட பேசுவார். அவர் பிரசங்கித்தார், போதித்தார், சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தி ஜனங்களை விடுவித்தார் அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறீங்க. இந்த செய்தியிலே அவையெல்லாம் இருக்கிறது. ஆதலால் இந்த வசனங்களை சற்று நாம் கவனமாய் கவனிப்போமாக. முதலாவது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 3வது வசனம் முதல் 8 வரை சில வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3 முதல் 8 வரை. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் பிறகு கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். இந்நாள் வரைக்கும் இன்னைக்கு இல்லை, இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை பவுல் எழுதின அன்றைக்கு. அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கு பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பவுல் இந்த இடத்துல தன்னை குறித்து சொல்லும்போது, அகால பிறவி, என்ன பிறவிடா இது, என்ன பிறவி நான் அப்படி எடுத்திருக்கிறேனே, சபை இப்படி உபத்திரவப்படுத்தியிருக்கேனே, தேவனுக்கு விரோதமாக நான் செயல்பட்டிருக்கேனே, கர்த்தருக்காக வாழ்கிறேன்னு நினச்சிக்கிட்டு கர்த்தருடைய மகிமைக்காக சபையை துன்பப்படுத்துகிறேன்னு நினச்சி ஸ்தேவானெல்லாம் கொலை செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பிறவியை பிறந்துட்டனேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுகிற அதே நேரத்தில் அகால பிறவி போன்ற எனக்கும் கூட இந்த இயேசு தரிசனமானார் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இன்னொரு விஷயத்தில் சொல்லுவான், மற்றவர்கள் யாரோ எனக்கு சுவிசேஷத்தை சொன்னதுனால இல்லை, இயேசுவே அவரை பற்றி எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். அந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலாத்தியருக்கு எழுத நிருபத்தில் அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்போ தேவனே
பவுலுக்கு வெளிப்படுத்திய அந்த சுவிசேஷம். இவன் பைபிள் நல்லா படித்து கரைச்சி குடித்த ஆள். ஆனால் ரட்சிக்கப்பட வரைக்கும் அந்த பைபிள் தப்பு தப்பாக தான் அவனுக்கு விளங்கியிருக்குது. அவனுக்குள்ளே இருந்த பிசாசு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் தப்பு தப்பாக அர்த்தம் சொல்லியிருக்கு. ஆமாம், அதான் கரெக்டு, அப்படி போடு, ஸ்தேவானை கொல்லு. ஸ்தேவானை கொல்றதுக்கு இவன் தான் தலைவனாக இருந்து, கல்லெறிகிறவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து அந்த ஸ்தேவானை கொலை செஞ்சவன். அப்படி கல்லெறிகிறவங்க அந்த லீடர் முன்னாடி தங்களுடைய மேல் வஸ்திரத்தெல்லாம் அங்கே முன்னாடி வச்சுட்டு போய் கல்லெறிவாங்களாம். ப்ரொசீஜர் படி கரெக்டாக கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு நின்னவன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனை சந்தித்தார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம்னு சொன்னார். அப்புறம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சரி போ, தமஸ்குவுக்கு போகிறதுனா போகிற போ, அந்த நேர் தெருவுங்கிற இடத்துல அங்கே ஒருத்தன் இருக்கிறான், ஆணைனியாக இருக்கான், போய் அவன் வீட்டில் போய் சரி. அங்கே ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான். அனேனியாக்கிட்ட முதல்ல சொல்கிறார், இப்படி ஒருத்தன் வர்றான், ஐயோ என்னை போட்டு தள்ளிடுவானே அப்படின்னு அவன் பயந்து, இப்படி விசுவாசிகள்லாம் கொலை செய்கிறவனாக இருந்தால் இருக்கானுன்னா அவன் இப்போ ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா, நீ அவனுக்கு ஒரு ஜபத்தை பண்ணி அவன் கண்ணை திறந்து விடு அப்படின்னு சொல்லி இயேசு அவனுக்கு தரிசனம் பண்ணும்போது பெரிய பிரகாசம். அதில் அவனுடைய கண் குருடாயிருச்சு. குருடானது மாத்திரமில்ல, செதில்கள் போல் ஏதோ ஒன்று அவனுடைய கண்ணில் ஏறிச்சு. கடைசியில் அண்ணனியா அவன் மேலே கை வச்சு அவனுக்காக ஜெபம் பண்ண போது செதில்கள் போல் எல்லாம் கீழே உதிர்ந்து அப்பொழுது அவன் பார்வையடைந்தான். இப்போ அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன நடக்குதுங்க, நான் யார், இவ்வளவு நாளாக என்ன செஞ்சேன், நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கேன்னு நினச்சி கர்த்தருடைய வசனத்துக்கு புறம்பாக இருக்கிறவங்களாம் கொல்லணும்னு நினச்சி அங்கே எருசலேம்லேயும் சரி சுற்றிலுமாக இருந்த இடங்கள்லையும் சரி அத்தனை பேரை பிடிச்சி ஜெயிலில் போட்டேன், விசாரணை இதில் கொண்டு போய் நிறுத்தினேன், ஸ்தேவானை கொலை செஞ்சேன். இப்போ நாங்கள் தமஸ்கு வந்து இஸ்ரவேல் தேசம் கிடையாது, ஆனால் தமஸ்கில் இங்கேருந்து போய் அங்கே என்னமோ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமே, அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு பிரதான ஆசாரியர்கிட்ட அதிகாரம் கடிதம் வாங்கிக்கிட்டு போகிறான். போகிறப்ப தான் இயேசுவை சந்திக்கிறான். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு ஆண்டவரை, நான் உமக்காகத்தானே வாழ்கிறேன்னு நினச்சேன், இப்படி இந்த மாதிரி என்னமோ ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபங்காகி போய் அந்த சமயத்தில் அவனை கொலை செய்யணும்னு வேற வர்றானுங்க. இவன் இந்த இயேசுவே, இவர் தான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மேசியா, இவர் தான் இயேசு, இவர் தான் இந்த கிறிஸ்து அப்படின்னு பிரசங்கிக்க ஆரம்பித்தோடனே தமஸ்குவில் இருந்த யூதர்களுக்கு கோபம் வந்துருச்சு. போட்டு தள்ளிடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறப்ப ஏதோ கர்த்தருடைய கிருபை அவனை மதில் வழியாக கூடையில் வச்சு இறக்கி விட்டு தப்பிச்சு போகிறான். தப்பி போனவனுக்கு அப்படியே மனசு உடஞ்சி போய் என்ன நடக்குதுன்னா, கர்த்தரை தானே தேடுனேன், கர்த்தருக்காக தானே வாழணும்னு நினச்சேன், அதுக்காக போய் அந்த எருசலேமில் இந்த யூனிவர்சிட்டியில் கமாலியேல் பெரிய ப்ரொஃபஸர், அந்த ஆள்கிட்ட போய் நான் வந்து இந்த பைபிளை படிக்கணும்னு போய் போனேனே, படித்தனே, அதன்படி நடக்கணும்னு நினச்சனே, ஆனால் இப்படி ஆகிப்போச்சே. அப்படியே ஸ்டன் ஆகி இந்த உலகமே வேண்டான்னு சொல்லி அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் பிறகு 3 வருஷம் கழித்து திரும்பி வந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. அரபி தேசங்கிறது அது இஸ்ரவேல் தேசம் அல்ல, சவுதி அரேபியான்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அதுதான் அரபி தேசம் என்று பைபிளில் சொல்லப்படுகிறது. அந்த ஆகார் அரபி தேசத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று அதில் எழுதியிருக்கு. அது அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கிறதே, அது பழைய எருசலேம் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கிறதே. அந்த ஆகாரத்தில் பிறந்த இஸ்மவேல் கூட அவன் ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருந்தால் கூட ஆகார்கிட்ட எகிப்து தேசத்து பெண்ணாகிய ஆகார்கிட்ட பிறந்ததுனால அந்த அரபி தேசத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அரபி தேசத்துலன்னா அடிமைத்தனத்தில் பிள்ளை பெறுகிறது அப்படியெல்லாம் சொல்லி எழுதியிருக்கு. அங்கே போய் உட்காந்து அரபி தேசத்தில் உட்காந்துக்கிட்டு எருசலேமை விட்டுட்டான், இஸ்ரவேல் தேசத்தையும் மொத்தமாக விட்டுட்டான். எங்கேயாவது போகலாம் போ அப்படின்னு சொல்லி, நமக்கு இங்கே இடமே கிடையாது, நம்ம வந்து சபிக்கப்பட்ட ஆளாக
நமக்கு கர்த்தருக்காக வாழ்கிறோம்னு நினச்சி கடைசி கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் விரோதமாக இவ்வளவு செஞ்சு போட்டு நம்மெல்லாம் இருக்கிறதுக்கு லாயக்கா? என்னது இது? என்ன நடக்குது? தற்கொலை பண்ணிக்கலாம், அது ஒன்று தான் பாக்கின்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த ஏரியா வேண்டாம், இந்த ஜனங்களே வேண்டாம், இந்த ஊரே வேண்டாம், போ எங்கேயாவது போகிறேன்னு எங்கேயோ போய் அரபி தேசத்தில் 3 வருடங்கள் நான் இந்த பைபிளை தானே படித்தேன். பைபிளை என் கையில் இருந்திருக்கும். எப்போ இதைத்தானே படித்தேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பழைய ஏற்பாடு இருக்கே, அதுதான் இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த பைபிள். இயேசு கிறிஸ்து காலத்தில் புதிய ஏற்பாடு இல்லை. ஏன்னா இயேசு வந்த பிறகு தான் புதிய ஏற்பாடே ஆரம்பிக்குது. அப்போ புதிய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாடு. அந்த பைபிள் சுற்றி சுற்றி திரும்பி திரும்பி வாசித்தா இப்போ வாசிக்கிறப்ப மேசியான்னு சொல்லப்படுகிற இடத்துல எல்லாம் இந்த இயேசு தான் கண்ணில் வர்றார். என்னையா அது மேசியா? மேசியான்னா யாரோ ஒருத்தரை நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவர் என்ன வரலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசிக்கு பார்த்தா மேசியான்னா இவர் தான் அப்படின்னு. அப்புறம் அந்த வசனத்தெல்லாம் வாசிக்க 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 அந்த மேசியா எப்படி வருவார், எப்படி இருப்பார், என்ன செய்வார் அப்படின்னு பைபிள் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது பூரா அது இவருக்கு பொருந்துகிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இவர் நமக்காக சாபமாகி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்மை உட்படுத்தினார் அப்படிங்கிறலாம் அப்போ அவனுக்கு விளங்குது. இயேசு நமக்காக சாபமானார். ஒரு ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி வந்து அடிக்கப்படணும். அது அவங்க அந்த இஸ்ரவேலர் நினைக்கிறாங்க இயேசு வந்துட்டா 1000 வருஷ அரசாட்சியில் நடக்கும்னு எழுதியிருக்கேன். அந்த ஏசாயா 11வது அதிகாரத்தில், ஏசாயா 35வது அதிகாரத்தில், அப்புறம் அதில் 66வது அதிகாரத்தில் எல்லாம் எழுதியிருக்கேன். அது மாதிரி இல்லை நடக்கணும், அதெல்லாம் நடந்திருக்கணும்ல. இவர் வந்தப்போ அது ஒன்றும் நடக்கலை இல்லை, அதனால் இவர் இயேசு இல்லை, அவர் வந்து மேசியா இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக பிடிச்சிக்கிட்டு அந்த 53வது அதிகாரம், ஏசாயா 53வது அதிகாரத்தை நல்லா வாசிக்க மாட்டாங்களாம். ஏன்னா இது என்ன ஒன்றும் சரியில்லையே. அடிக்கப்படுகிற ஆடு, மயிர்கத்திரிக்கப்படுகிற ஆடு, சத்தமிடாத ஆடு, அதெல்லாம் தன்னை கர்த்தட்ட ஒப்புவித்த ஆடு, நம்முடைய பாவங்கள் சாபங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு, நம்முடைய வியாதி தரித்திரத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் கர்த்தரால் அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டார், நம்ம மாட்டு நினச்சிக்கிட்டு போனோம் அப்படின்னு எல்லாரும் அப்படி யாரும் அந்த 53வது அதிகாரத்தை ஒழுங்காக வாசிக்க மாட்டாங்களாம். இவன் அப்போ தான் வாசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த இயேசுக்கிட்ட நடந்திருக்கே. இப்படி பிறப்பார், பெத்லஹேமில் பிறப்பார், அது மறைஞ்சிருந்த விஷயம் எப்படியோ வெளியே வந்துருச்சு. ஏன்னா இவர் ஒரிஜினலாக பெத்லஹேம்கார ஆள். இந்த குடும்பமே பெத்லஹேம் குடும்பம். ஏதோ இந்த ஜனங்கள்கிட்டருந்து தப்பிக்கொள்வதற்காக போய் நாசரேத்தில் குடியிருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வெளிப்பட்டு போச்சு. ஆஹா, இவ்வளோ குருட்டாட்டத்தில் நம்ம இருந்திருக்கிறோமே. தேவனை பற்றிய சுத்த இருதயம் இல்லையா? நான் கர்த்தருக்காக தான் நான் பாடுபடுறேங்கிறேன். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த போதனைகளில் தப்பாக போதிக்கப்பட்ட அதுதான் உறுதின்னு தீர்மானிச்சிட்டான். அப்போ இப்போ அடிப்படையவே உடைக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அதனால் கர்த்தர் வர்றாரு, ஒரு தரிசனம், அது பெரிய வெளிச்சம். அங்கேருந்து தடுமாறி கீழே விழுந்து, குதிரையிலேருந்து கீழே விழுந்து, கடைசி என்ன நடக்குது, கண்ணு வேற போயிடுச்சு, சத்தம் கேட்குது. இப்போ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவனுக்கு அப்போ தான் ஆண்டவரேன்றான்ல. சரி, அங்கே போ, உனக்கு என்ன செய்யும் சொல்லப்படும். இன்றும் கூட தேவனை குறித்து சரியாக ஒரு அறிவு இல்லாத இருக்குமானா, இன்று இயேசு உங்களை சந்திக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்தெந்த விதத்தில் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தீங்களோ அது எல்லாவற்றையும் உங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ள வைப்பார். நீங்கள் மறுபடி பைபிள் வாசிங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாக புரியும். அந்த பவுலுக்கு அதுக்கு முன்பாக அந்த வசனங்கள் தான்,
அது விளங்காமல் இருந்துச்சு. அது வேற என்னத்துக்கோன்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் இருந்துட்டான். ஆனால் இப்பொழுது அந்த வசனங்கள் எல்லாம் இயேசுவின் பிறப்பு பற்றிய, அவர் எப்படி வேலை செய்வார், எப்படி மரிப்பார், எப்படி அடக்கம் பண்ணப்படுவார், எப்படி உயிர்த்தெழுவார் எல்லாம் சொல்லப்பட்டிருந்த எல்லா வசனங்களும் அந்த தீர்க்க தரிசனங்கள் யாவும் அவனுக்கு அப்போ தான் அப்படியே துள்ளி குதித்து வந்து, பார்த்தியா இது நடந்திருக்கு, இந்த இயேசுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, இந்த இயேசுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் அவன் என்ன பண்ணான்னா, இந்த இயேசு தான் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மேசியா, இந்த இயேசு தான் அந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்க ஆரம்பித்தான்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு. அருமையானவர்களே, இப்பொழுதும் கூட வேத வாக்கியங்களை இன்றைக்கும் சரியாய் புரிந்து கொள்ளாத எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அதனால்தான் பலவிதமான டினாமினேஷன்ஸ், பலவிதமான சபை பிரிவுகள், பலவிதமான போதனைகள் எல்லாம் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே தான் இருக்குது, கிறிஸ்தவங்க கிட்ட தான் இருக்குது. இந்துக்கள்கிட்ட இருக்கா, முஸ்லீம்கள்கிட்ட இருக்கா, இல்லை புத்தர்கள்ட்ட இருக்கா? அங்கே அவங்க வேற என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே சபைக்குள்ளே இயேசுவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள், இவர்களுக்குள்ள இவ்வளவு வித்தியாசமான போதனைகள். கர்த்தர் ஒரே போதனையை சரியாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் எங்கேயெல்லாம் இருதயத்தில் சுத்தம் இல்லையோ, எங்கேயெல்லாம் தவறான காரியங்களை நம்புகிறதுக்கு மனம் இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் அந்த ஆட்கள்கிட்ட எல்லாம் இந்த வசனங்கள் சரியாக பேசவில்லை. பேசினாலும் அதை கவனிக்க அவங்க ரெடி இல்லை. நாங்கள் இந்த கூட்டத்தில் பிறந்திருக்கிறோம், இந்த சபையில் பிறந்திருக்கோம், நாங்கள் இப்படி தான், அது சரியா தப்போ நாங்கள் அதில் பிறந்துட்டோம், இந்த மதத்தில் பிறந்துட்டோம் நாங்கள் அதான், இந்த நாட்டில் பிறந்துட்டோம் நாங்கள் இப்படி தான், எங்கள் பழக்க வழக்கம் இப்படி தான். அப்படி இருந்தாலும் இந்த மனசாட்சிக்குள்ள இருதயத்திலே வெளிப்பாடு கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அது முதல்ல நான் நினைப்பேன், பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் நினைப்பேன். ஆனால் உலகத்தில் ஆதாமுடைய சந்ததியாய் பிறக்கிற எல்லா மனுஷருக்கும் இருதயத்தில் பேசணுமானா பரிசுத்த ஆவியானவர் தான் பேசணும். அவங்கக்கிட்ட எப்பா இதெல்லாம் வழி இல்லைடா, அங்கே ஒருத்தர் இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், அங்கே தாண்டா போகணும். நீ எந்த பின்னணியிலே எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இட்ஸ் யுவர் டியூட்டி டு ஃபைண்ட் காட். நீ எந்த பின்னணியில் பிறந்திருந்தாலும் கடவுள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், அவன் இருதயத்துக்குள்ளே நான் பேசுகிறேன், யாரையாவது விட்டு நான் பேசுகிறேன். இப்போ நீ இருக்கிற இடத்துல எல்லாம் உனக்கு ரட்சிப்பு இல்லை, இங்கே போதிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் சரியாக இல்லை. சரியான வார்த்தைகளை கேட்கணுமானா, சரியான ஆளை கண்டுபிடிக்கணுமானா, உண்மையான தேவனை கண்டுபிடிக்கணுமானா இங்கே வா, நீ இயேசுக்கிட்ட வா. பிதா சொல்கிறாரு, என்னுடைய குமாரன் உன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்திருக்கிறார். நீ அவர்கிட்ட வந்தேன்னா உன் பாவமும் தொலையும், உன் சாபக்கேடுகளும் தொலையும், நீ தேவனுடைய பிள்ளையாகலாம், பரலோகத்தின் பிள்ளையாகலாம், ஏன் பிள்ளையா நீ மாறலான்னு சொல்லி பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் எல்லாருக்குள்ளே உலகத்தில் ஆதாமின் சந்ததியாக பிறந்திருக்க எல்லா மனுஷட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் பேசுகிறது பைபிளில் இருக்கான்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யோவானில் 6, 7, 8 வசனங்கள் அதிகாரங்களை நீங்கள் வாசிங்க, நல்லா விளங்கிடும். ஓஹோ, பிதாவானவர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரா. பிதா தன்னிடத்தில் இழுத்துக்கொள்ளாத எதுவும் என்னிடத்துல வராது. அப்போ இழுத்துக்கிறது யாரு? பிதா தான் பிடிச்சி இழுத்துக்கிறாரு. ஆனால் வரமாட்டேன்னா என்ன செய்யறது? பிதா என்ன பண்ணுறாராம்? அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறாராம். வா என்கிட்ட வா, என்னுடைய குமாரன்ட்ட இயேசுட்ட வா, அவர் உனக்கு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிடுரு. இவன் தான் ஒருத்தன் பண்ணி தொலைச்சிட்டானே. அந்த பிசாசு பேச்சை கேட்டு எதை தின்னக்கூடாதுன்னு நான் சொன்னதை தின்னு செத்து போனான். மரணம் வந்தது, நரகம் வந்தது. அதிலிருந்து அவங்கவங்க யாரும் விடுவித்துக் கொள்ள முடியாது. பிசாசுக்கு அடிமையா, பாவத்துக்கு அடிமையா, நியாயத்தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டவர்களா அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வழி இருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்ன அந்த இயேசுவிடத்தில் வா என்று சொல்லி தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொருத்தட்டையா பேசி, எப்பெல்லாம் தேவைப்படுகிற அப்பெல்லாம் சில ஆட்களை விட்டு அனுப்பி பேசி, இங்கே வா இயேசுட்டா வா அப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு.
ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறத கேட்டு தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு இங்கே சபைக்குள்ளே இருக்கிறீங்க. இல்லாட்டி நீங்களும் நானும் இருக்க முடியாது. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கலை. எனக்கு கடவுளை பற்றி எந்த கவலையும் கிடையாது. கடவுளை பற்றி கவலைப்பட்டுக்க வேண்டியதுதான். நான் என் பாட்டுக்கு என் படிப்பை படிச்சுட்டு என் வேலைக்கு போயிட்டு நான் என்னத்தையே சம்பாரித்து நான் பழிச்சு சாப்பிட்டு நான் உலகமெல்லாம் போகிற வழியில் எல்லோரும் செத்து போகிறாங்களேங்க. அப்படி தான் நாய் பண்ணி குருவி போல் எல்லோரும் நான் பிறந்து வளர்ந்து வாழ்க்கையிலிருந்து செத்து போகிறாங்களாக்குன்னு அப்படி நினச்சிக்கிட்டு இருந்த போது வந்தார், பேசினார். இப்போ நான் சொன்னேன், நான் இந்த கீதம் ஜெய ஜெய கீதம்னு அமெரிக்கன் காலேஜில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த காலேஜில் கிளர்க்காக இருந்த ஒரு ஆள் அக்காடியன் வாசிப்பார். அந்த ஆள் அங்கே அக்காடியன் வாசிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே எல்லாம் பேய் விரட்டிக்கிட்டு இருக்கிறான், பிரசங்கமாக நடக்குது. நான் பேய் விரட்டுறாங்கன்னு கேட்குறத பார்க்க தான் போகிறேன். நான் பக்கத்து கேம்பஸ் ரோட்டை தாண்டினாக்க தம்கம் கிரவுண்ட்ஸ், அங்கே போனால் பேய் விரட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் கிட்ட நின்று எப்படி பேய் விரட்டுறான். நான் கிராமத்தில் பேய் வெட்டுறதெல்லாம் பார்த்துருக்கேன். டாடி அடித்து போன்னா போக மாட்டேன், போய் தான் ஆகணும் பார்த்துக்க அப்படின்னா, சரி எனக்கு இதெல்லாம் கொடு, அது 6 மரக்கா நெல் கேட்கும். இவன் அண்ணாடி காய்ச்சி இப்போ தான் போய் சாப்பாட்டுக்காக ஏதாச்சும் வேலை செஞ்சு சாப்பிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அவனை போய் இந்த மாதிரி இந்த லேடியை போட்டு இந்த மாதிரி அலட்டிக்கிட்டு இருக்கிற நீ பா, உனக்கு அரைக்க அப்படி வேணால் அரிசி கொடுக்க சொல்கிறேன், அப்புறம் எடுத்து ஊதுபத்தியெல்லாம் தர சொல்கிறேன், சூடஞ்சாம்பிராணியெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு பாடு ஒரு அக்ரிமெண்ட்டு பேரம் பேசி சரி போகிறேன்னா போயிடும். அதான் எனக்கு தெரியும். இங்கே பேய் விரட்டுறாங்கன்னொன்னே நான் அமெரிக்கன் காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வேலை பார்க்குறோம்னா கொஞ்சம் விவரம் இருக்குது. போய் போய் வேடிக்கை பார்க்கலான்னு போனால் அங்கே பேய் விரட்டுறாங்கன்னா கொஞ்சம் பயந்தானே. பேய் நம்மளை பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? 4 பேரை முன்னாடி தள்ளி விட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ஆள் கேட்குறான், மனுஷன் உன் பேர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியன். அடப்பாவியா, நம்ம வேற சொல்லி தொலைக்குது, இன்னும் 2 பேரை முன்னாடி தள்ளி விட்டுட்டு ஆனாலும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சுப்பிரமணியன் எப்படி வந்தேன் இவகிட்ட எப்படி வந்தேன்னா, ஒரு நாள் அன்னைக்கு அந்த வழியாக போனாலும் அங்கே வேப்ப மரத்தில் நான் இருந்தேன். அந்நேரத்துக்கு வந்தால் நான் அவன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு அது சொல்லுது. அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால கட்டளையிடுறேன், ஐ கமாண்ட் யூ இன் ஜீசஸ் நேம் சொன்னோடனே தலையை விரித்து போட்டுக்கிட்டு ஆடி உடிச்சு கீழே விழுந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அதுக்கு இருந்த வியாதியை கூட இப்போ காணோம். நான் திரும்பி போகிறேன் என் ரூமுக்கு. அந்த சமயத்தில் ஹாஸ்டல் வார்டனாகவும் இருந்தேன் நான். அப்போ அங்கே ரூம் எனக்கு காலேஜுக்குள்ளே ரூம் ஹாஸ்டலில் இருக்குது. போகிறேன், கமாண்ட் பண்ணுவேங்கிறானே, இவன் யாரு? அப்போ அது இயேசுங்கிற ஆள் உண்மையிலேயே கொஞ்சம் பவர்ஃபுல். இங்கே நமக்கு இயேசுன்னு சொன்னதெல்லாம் அங்கே சிலுவையில் தொங்கி பாம்போல தொங்குற காட்சி தான். ஆனால் இயேசுவன் நாமத்தில் ஐ கமாண்ட் யூ இன் ஜீசஸ் நேம் சொல்கிறானே, அது அந்த ஒரு வார்த்தை தான் என்னுடைய இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம்தான் இந்த இயேசுவை பற்றி ஏதோ ஒரு சில இடங்கள்லாம் வாய்ப்புகளில் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வளர்ந்துட்டே வந்தேன். உடனே நான் கிறிஸ்டியன் ஆனேன்னா அதெல்லாம் ஆகலை. அது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அங்கே 2 வருஷம் வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு வாய்ப்பு வர்றப்ப இவர் தான் இயேசு, இவர் தான் தேவனுடைய குமாரன், இவர் தான் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணவர், இவருடைய பிதா தான் உண்மையான தேவன் அப்படின்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து நான் கர்த்தருக்குள்ளே வர்றேன். அந்த சீசனில் என் மனைவி நாங்கள் 2 பேரும் காலேஜில் ஒன்றா படித்தோம். எனக்கு அங்கே இவங்க கிறிஸ்தவங்க, இவங்களுக்கு வேலை கிடைக்கல, நான் இந்து, என்னை கூப்பிட்டு வேலை கொடுக்குறாங்க. ஏதோ கிறிஸ்தவங்க இந்துன்னெலாம் இல்லை, கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால இவன் இன்னும் அந்த கிறிஸ்தவ பின்னணியில் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்னு அவர் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாருன்னு மட்டும்தான் நான் நம்புகிறேன். மனைவி அன்றைக்கி இந்த காலங்களில் திருமணம் நடக்கலை, லெட்டர் எழுதியிருக்காங்க. இங்கே ஒரு போதகர் என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாரு இயேசு பற்றி, நீங்கள் கேட்கலாம். சரி போனேன். அங்கே போனேன், அந்த ஆள்
நான் யார்கிட்டையும் சொல்லாத சில விஷயங்களை என்கிட்ட சொல்லிவிட்டார். என்னடா கொடுமையாக இருக்குது. இந்த ஆள் இயேசுவை பிரசங்கிக்கிறாரு, ஆனால் நம்மளை பற்றி நம்ம சொல்லாத சில விஷயங்களை இந்த ஆள் சொல்லிவிட்டாரே அப்படின்னு. அப்புறம் தான் இன்னும் ரொம்ப தீவிரமாக அதில் இறங்கினேன். இப்போ இப்படிங்க நிற்கிறேன். ஆரம்ப கட்டத்திலே நம்ம கிறிஸ்தவங்களா விசுவாசியா இல்லைங்கிறத பற்றி கவலை இல்லை. பவுல் கூட ஆரம்ப கட்டத்தில் அவன் ஒரு பரிசேயனா, அவன் வளர்ந்திருந்தாலும் கூட, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்திருந்தாலும் கூட, எங்கேயோ அந்த ரட்சிப்பு வர வரைக்கும் சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. அவன் விசுவாசிகளையே, தேவனுடைய ஜனங்களையே அவன் போய் அடிக்க, துன்புறுத்த, நியாய விசாரணைக்கு கொண்டு போய் நிறுத்த, ஜெயிலில் போட, ஏன் ஸ்தேவானை கொலை செய்ய. இவன் தான் லீடர். ஸ்தேவானை கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டத்துக்கு லீடர் போட்டு கொன்னே விட்டான். ஆனால் அங்கே நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் கவனிச்சிருப்பான். ஸ்தேவான் மேலே கல்லெறியப்படுகிற போது அவன் எழுந்து நின்று, பிதாவே இவர்களுக்கு செய்கிறத இவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னது அவனுக்கு அதெல்லாம் கேட்டிருப்பான்ல. என்னடா இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி யோசனை இருந்திருக்கும். ஆனால் இயேசு அவனை சந்தித்த உடனேயே அது கிளியர் ஆயிடுச்சு. அதுபோல் நாமும் கூட ஏதோ ஒரு நேரத்தில் இவர் தான் தேவனுடைய குமாரன், நம்முடைய பாவத்தை சாபத்தை போக்குறதுக்கு இவர் ஒருத்தர் தான் வழி, அவர் சொன்னது கரெக்டு தான், நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்னது கரெக்டு தான், இவர் மரணத்தை ஜெயித்தவர், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதாங்க காஸ்பல். இந்த இதில் வாஸ்தமே, நான் உங்களுக்கு ஒப்புவித்த இதை அப்படின்னு என்னத்தை ஒப்புவிச்சான்னு கேட்டால், இயேசு வேத வாக்கியங்களின் படி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி நமக்காக உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷமே. அப்புறம் இன்னும் ஒரு இடத்துல பவுல் சொல்லுவான், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததைன்னு சொல்லி. ஒன்று கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். 15வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் அப்படின்னு சொல்கிறான். 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, அந்த கம்யூனியன் பற்றி சொல்லி, இவர் தன்னை தேவ ஆட்டுக்குட்டியாக பஸ்கா ஆடாக ஒப்புவிக்கிறார் அப்படிங்கிறத அந்த கர்த்தருடைய பந்தியிலிருந்து விளக்கி சொன்னதை வேறு யார் ஒழுங்காக சொன்னாங்களோ இல்லையோ, இந்த நான் ஒழுங்காக சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இயேசுவானவர் எப்படி தன்னை ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தாருங்கிறத பவுலுக்கு நன்றாக விளங்கி இருந்தது. அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்தாருங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒப்புவித்தது என்ன சொல்கிறதுனால, அப்போ இயேசுவை பற்றி, மேசியாவை பற்றி, இரட்சகரை பற்றி, நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவராய் நியமிக்கப்பட்ட அந்த இயேசுவை பற்றி நன்றாக திட்டமாய் தெளிவாய் ஆராய்ந்து, அந்த அரபி தேசத்தில் போய் 3 வருஷம் உட்கார்ந்து அந்த பைபிளை எத்தனை தடவை பிரட்டியிருப்பான்னு எனக்கு தெரியாது. நானே சில சமயம் பைபிளை வாங்கி பிரட்டி பார்த்தா பழசாகி, ரொம்ப பழசாயிரும். அப்புறம் புதுசு வாங்கலான்னா புதுசு விளங்காது. என்னென்னா எங்கே பழசில் தான் பிரட்டினோன்னு இந்த வசனம் முன்னாடி நிற்கும். இந்த புது பைபிளில் அது பிரட்டி கூட இந்த வசனம் பேப்பரை பிரிக்க வேண்டியிருக்குது. அதனால் பழைய பைபிளில் நம்ம குறித்து வச்சது எழுதுனது
அதை தான் தின்னப்படாமல் அவன் எத்தனை தடவை அந்த பைபிளை பிரட்டினானோ தெரியாது. இது மாதிரியான பைபிள் அவனுக்கு அங்கே இல்லை. தோல் சுருள் அங்கங்கே கிடைக்கும், அதை எடுத்து வாசித்து படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. நமக்கு எப்படி பைபிளில் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது, அது மாதிரி அவனுக்கு ஞாபகம் இருக்குது. அந்த வசனம், இந்த வசனம், இந்த வசனம். இப்போ தோல் சொல்ல எங்கெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி என்ன செஞ்சானோ தெரியாது, அத்தனையும் பார்த்து இப்படிப்பட்ட மேசியாவை நான் துன்புறுத்தி இருக்கிறேன், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்றார். அவரை பின்பற்றுற ஆட்களை கொலை செஞ்சுருக்கேன், உபத்திரவப்படுத்தியிருக்கேன், ஜெயிலில் போட்டிருக்கிறேன், நியாய சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறேன், எத்தனை பேரை பிடிக்கணுமோ இன்னும் போய் பிடிச்சிட்டு வரேன்னு இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியிலே போய் பிடிக்க போகிறேன்னு போகிற அளவுக்கு வைராக்கியமான அம்புட்டு வைராக்கியம் உடஞ்சிருச்சு. நம்ம இவ்வளவு நாள் நினச்சிக்கிட்டு இருந்த எது மேன்மைன்னு நினச்சோமோ, என் பிறப்பு நிமித்தம் நான் ரோமன், நான் இவன் ரோமன் சொன்ன உடனே எல்லாரும் அந்த ரோமர்கள் அந்த அதிகாரிகள்லாம் உடனே கையை கீழே போடுறாங்க. ஆளை விடுங்கடா, இவனை போய் அடித்தாக்க நமக்கு தண்டனை, நம்மளை கொண்டுருவாங்க. ரோமன் ஒருவனை அடிக்க முடியாது, அடித்து விசாரிக்கக்கூடாது. அதை அவங்களுக்கு விலை வளர்த்து போகுது. ஒரு தடவை இவனை யோரமன் தெரியாமல் அடிச்சுட்டானுங்க. காலையில் சொல்கிறான், ரோமனாகி என்னை விசாரிக்காமல் நீ அடிச்சிங்கல்ல அப்படின்னு. அவன் அப்படியே ஐயா சாமி கும்பிடு போட்டு நீ வெளியே போப்பா, நீ இங்கே வேண்டாம், நான் இதுக்கு மேலே உங்களை ஒன்றும் செய்யலை, அனுப்பி விடுறாங்க. அப்படி மேன்மையான ஒரு பிறப்பு, அப்படி மேன்மையாக பிறந்தது. அதெல்லாம் சொல்கிறான், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். என் தேவனாகிய கர்த்தரை என் இயேசுவை அறிந்து கொள்கிற அறிவுக்காக அதுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன் அப்படி சொல்கிறான். அருமையானவர்கள், என்று நம்முடைய வாழ்க்கையிலே கூட நமக்கும் மேன்மையான என் பிறப்பு மூலமாக சிலர் மேன்மையாக, சிலர் படிப்பு மூலமாக மேன்மையாக, சிலருக்கு எங்கள் வீட்டில் சொத்து நிறையா இருக்குதுங்கிற அதுக்கு அப்படி மேன்மையாக. எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒன்றாக்கா வந்து நின்று தொலைச்சி விடுவாங்க அவங்கள, அப்படி சொல்கிற மாதிரி அப்படி ஒரு மேன்மை பாராட்டிக்கிட்டு, நான் பெரிய பதவியில் இருக்கிறானாக்கன்னு அப்படி மேன்மை பாராட்டிக்கிட்டு, இன்னும் எத்தனையோ விதங்கள் மேன்மை பாராட்ட இருக்குது. ஆனால் அவைகள் எல்லாமே ஒன்றும் இல்லைங்க. ஒருவன் தன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த ஒரு மனுஷன், நீங்கள் ஒரு ஆளுக்கு இந்த அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய எதுவும் சமானம் அல்ல. உங்களை விட அந்த அண்ட சராசரங்கள் இருக்க எல்லாமே தரம் குறைந்தவைகள், உங்களுக்கு சமானமானது அல்ல. அதனால தான் தேவன் நமக்கு சமமான அல்லது நம்மை விட உயர்ந்த நம்முடைய மீட்புக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் தன்னுடைய சொந்த குமாரனை நம்முடைய ரட்சிப்புக்காக உலக தோற்றம் முதல் அவர் ஆயத்தம் பண்ணி இருந்தார். அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நான் தேவனுடைய குமாரன் தான், ஆனால் மனுஷரை ரட்சிப்புகள் நடத்துவதற்காக ஐ எம் ரெடி. தேவ ஆட்டுக்குட்டியா நான் ரெடி. பிதா எப்போ போக சொல்கிறாரோ நான் போவேன். எப்போ ஒரு சாதாரண மனுஷனா கன்னிகையின் வயிற்றில் பிறந்து பாவமில்லாத ஒரு ஆளாக போகணுமோ, ஐ எம் ஹியர் ரெடி. நான் போவேன். நான் போய் கர்த்தரன் குறித்திருக்கிற வேலையெல்லாம் செய்து முடிப்பேன். அது சிலுவை பாடு வருது. அதை தான் பிசாசு ஞாபகப்படுத்துகிறான். நீர் ஒரு தடவை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிஞ்சு இதெல்லாம் என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம்ல, நீராக போய் எடுக்கணும்னா சிலுவை பாடெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வேண்டியது இல்லை இல்லை, ஒரே தடவை சாஷ்டாங்கமாக விழுந்தேன் பணிஞ்சா நானே கொடுத்துருப்பாரேன், உனக்கு என்னத்துக்கு சிலுவையெல்லாம் அப்படிலாம் சொல்கிறானே. அப்பாலே போய் சாத்தானே, அதை எப்படி உங்கள்கிட்ட வந்து எடுக்கணும்னு எனக்கு தெரியும், எடுத்துக்கிறேன் அப்படி சொன்னார். சிலுவைக்கு போகிறப்ப கூட வர்றான். அப்போ சொல்கிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு இடத்துல ஒரு விஷயத்தில் அவனை கூட ஒத்து போக மாட்டேன். அதான அர்த்தம். சிலுவையில் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஒரு நேரத்தில் முடிந்தது. அவர் பல சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு வாசிப்பீங்க. அந்த பலத்த சத்தமாய் அப்படிங்கிறது ஜெயிச்சிட்டே ஆண்டவரே என்று ஆவியை இடத்துல ஒப்புகிறேன், நீர் கொடுத்த வேலை செய்து முடித்து விட்டேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆவியை இடத்துல ஒப்புவிக்கிறேன் அப்படி சொன்ன பலத்த சத்தமாயினா ஐயோ அப்படி இல்லை,
பலத்த சத்தமாய் நான் கர்த்தாவே பிதாவே ஜெயித்துட்டேன், முடிச்சிட்டேன், அல்லேலூயா அப்படின்னு ஆர்ப்பரிச்சுட்டு அவர் தன்னுடைய ஜீவனை பிதாட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. பிதாட்ட ஒப்படைச்ச ஜீவனை அவர் மரித்து போனாரே, அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் ஆகுது. இவர் பாதாளத்தில் போய் அங்கே பரதீஸில் அந்த இதில் சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிற அந்த பிசாசோடைய ஆவிகள்கிட்ட, அப்புறம் அந்த ஐஸ்வர்யவான் பாடுபட்டுக்கிட்டு இருந்த அந்த இடத்துல 3 நாட்கள் அங்கே அவருக்கு போகுது. 3 நாள் கணக்கு. பிதா வர்றாரு, அவர் தன்னுடைய ஆவியை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. அவர் பாவம் செய்யலை, ஆனால் நான் 3 நாள் அவரை எழுப்புவேன். முன்னாடியே நான் அறிவித்திருக்கிறது போல, தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறது போல நான் எழுப்ப போகிறேன். வர்றாரு, 3ஆம் நாள் அவரை போய் உயிரோட எழுப்பினார். பாதாளம் அவரை கட்டி வைக்க கூடாது இருந்தது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, வாசிக்க பார்க்கலாம் எல்லாருமா. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. பிசாசு நினைச்சு அந்த ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டாக்க பூமி முழுசுமே நமக்கு பரலோகம் அது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டா போதும்னு நினைக்கிறான். ஆனால் இயேசு உயிர் தெழுந்து வந்த பிறகு பெந்தகோஸ்தே நாளில் நிறைய கிறிஸ்துக்கள், பரிசுத்தாவியில் நிறைஞ்ச குட்டி கிறிஸ்துக்கள் உண்டாயிட்டாங்க. இது அவன் நினைக்கலையோ என்னமோ, கதை இப்படியாகி போச்சே. இன்னைக்கு நீங்களும் நானும் குட்டி கிறிஸ்துக்களா, கிறிஸ்துவை போல பூர்ண புருஷரா, கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களா நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய், இயேசு கிறிஸ்துவோட கிருபையை நீங்கள் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அது நமக்கு இன்னும் நல்லா தெரியலை. அதை தெரிய வைக்கிறதுக்காக தான் சபை, போதகர், மேய்ப்பர், அங்கே தீர்க்கதரிசிகள், அங்கே சுவிசேஷகர், அப்போஸ்தலர் எல்லாம் இருக்கிறாங்க. இங்கேயே நமக்கு சபையில் இவ்வளவையும் அவர் கொடுக்குறார். என்னை பற்றி சொன்னால் நான் ரொம்ப மேன்மை பாராட்டுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு நேரம் நான் அப்போஸ்தலனாக இருப்பேன், ஒரு நேரம் தீர்க்கதரிசியாக இருப்பேன், ஒரு நேரம் சுவிசேஷனாக இருப்பேன், ஒரு நேரம் மேய்ப்பனா போதகனாக இருப்பேன். எல்லா வேலையும் என்கிட்ட இருக்குது. நான் அப்படி பேசிக்கிறது இல்லை. ஆனால் எல்லா வேலையும் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். உங்கள் கேள்விக்கு என்னவோ பதில் அவர் கொடுப்பாரு. என்கிட்ட கேட்கலாம், நானும் அதை சொல்லுவேன். நான் ஏதோ சும்மா என்னத்தையே படிச்சுட்டு ஏதோ சபை ஆரம்பிக்கணும் அப்படி வரலை. நான் எல்லாம் சுற்றி ரவுண்டப் பண்ணி படிச்சுவிட்டு சபைகளெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கர்த்தர் என்ன பேசுகிறாரு, இங்கே என்ன நடக்குது, நம்ம என்ன செய்யணும், தீர்க்கமான முடிவோடு கூட நாங்கள் 2 பேரும் சபை ஆரம்பிக்கலான்னு வந்தோம். இங்கே நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னும் கூட இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வசனம் தான் பைபிளில் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நான் இந்துவாக இருந்து வந்தபோது இதை வாசித்த போது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு சொன்ன இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் பைபிளை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, கடைசியில் அப்புறமும் எனக்கு பிடிச்ச இன்னொரு வசனம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது. அப்போ அங்கே ஆரம்பம் தேவனை அறிந்து கொள்கிறதில் நல்ல செவ்வையான கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. இங்கே ஒரு வார்த்தை இன்னொரு எழுதி போட போகிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்த வாழ்க்கையை வாழுகிறது தான் சரியான வாழ்க்கைன்னு ஒன்று எழுதி போட போகிறேன். அப்போ பரிசுத்தாவியில் நிரம்பின வாழ்க்கையை, அதுக்காக இயேசு போய் பரிசுத்தாவியானவரை அனுப்புகிறேன்னாரு. நாம் பரிசுத்தாவியில் நிரம்பிய வாழ்க்கையை வாழணும். ஒப்புவித்து 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 நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளருவீங்க.
தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், கர்த்தருக்கு மகிமையாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. சந்தோஷம் தானா? எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணலாம்.